ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு கலிடி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட ஆக்டரஸ் கீதா நடித்த 5 படங்களை பற்றி பார்த்துலாங்க. அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட கீதா நடித்த 5 படங்களை பற்றி பார்த்துலாம். ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா 1978 நம்ம ரஜினிகாந்தனுடைய 28வது வயசில் பைரவி அப்படிங்கிற படம் தாங்க. பைரவி படத்தில் ஸ்ரீபிரியா நடித்தால் நம்ம ரஜினிகாந்த் கூட கீதா பைரவி அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தை டேரக்டர் எம் பாஸ்கர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் மூக்கையா அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்ல. ரெண்டாவது படம் 1979 நம்ம ரஜினிகாந்தனுடைய 29வது வயசில் நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிற படம் தாங்க. நினைத்தாலே இனிக்கும் படத்தில் ஜெயபிரதா கதாநாயகியாக நடித்தாலும் நம்ம ரஜினிகாந்த் கூட கீதா மீரா அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்ல. இந்த படத்தை கே பாலச்சந்தர் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் நம்ம ரஜினிகாந்த் தீபக் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. மூணாவது படத்தை பற்றி பார்த்தலாம். மூணாவது படம் 1981 நம்ம ரஜினிகாந்தனுடைய 31வது வயசில் கர்ச்சனை அப்படிங்கிற படம் தாங்க. கர்ச்சனை படத்தில் மாதவி நடித்தாலும் நம்ம கீதா ரேகா அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்ல. இந்த படத்தை டேரக்டர் சி.வி. ராஜேந்திரன் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. நாலாவது படத்தை பற்றி பார்த்தலாம். நாலாவது படம் 1991 நம்ம ரஜினிகாந்தனுடைய 41வது வயசில் தளபதி படம் தாங்க. தளபதி படம் சொன்னோன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா? ஓகே, ஞாபகம் வந்துச்சுன்னா உடனே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் எந்த ரோலில் நடிச்சுக்கப்பல அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேங்க. இதில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக சோபனா நடித்தாலும் கீதா அப்படிங்கிற கதாநாயகி செல்வி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம மம்மட்டிக்கு ஒய்ஃபாக நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தை டேரக்டர் மணிரத்னம் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் சூர்யா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சுக்காப்ல. இந்த படத்துக்கு இசையை இளையராஜா தான் இசையமைச்சுக்காப்லங்க. அஞ்சாவது படத்தை பற்றி பார்த்தலாம். அஞ்சாவது படம் 2008 நம்ம ரஜினிகாந்தனுடைய 58வது வயசில் குஷேலன் படம் தாங்க. குஷேலன் படத்தில் நயன்தாரா தான் நம்ம ரஜினிக்கு ஜோடியாக நடித்தாலும் கீதா ஹெட் மாஸ்டராக சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தை பி வாசு தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் அசோக் குமார் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சுக்காப்ல. இந்த 5 படங்களில் உங்களுக்கு எந்த படத்தில் நம்ம கீதா ரஜினி நடித்த படங்கள் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.